வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விஜயதாச ராஜபக்சவின் வீட்டில் பாரிய பணப்பரிமாற்றம், பெண் தொடர்பில் அம்பலப்படுத்தும் அதிகாரிகள். ETF பணம் செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படவுள்ள உத்தரவு. நள்ளிரவில் இடம்பெற்ற மோதல், கொடூரமாக தாக்கப்பட்டு இளம்பெண் கொலை. இலங்கையில் 57,000 கடந்தது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. ராஜபக்ச குடும்பத்தை அதிர வைத்த கைது நடவடிக்கை. கடற்படை தளபதியை கதிகலங்க வைத்த தமிழ் பெண் தயார் நிலையில் CID. அமைச்சர் விஜித கேரத்துடன் ஆனந்த சக்கரை முக்கிய சந்திப்பு. ஈரான் விவகாரத்தில் செப்டம்பர் வரை அமெரிக்காவின் ரகசிய திட்டம். பிரசவ கால விடுமுறை எடுக்கும் ஜப்பானிய பெண் மேயர். நாடு முழுவதும் வெடித்த போராட்டம். ஐரோப்பாவில் கோர தாண்டவமாடும் வெப்ப அலை. ரஷ்ய எரிபொருள் நெருக்கடி. சீன மின்சார வாகனங்களுக்கு திடீர் கேள்வி. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு சொந்தமான வீட்டில் வைத்து மிகப்பெரிய பணப்பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லஞ்ச ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கரகட்டா என்று அறியப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்னவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை தளர்த்துவதற்காக இந்த பணப்பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹரகட்டாவின் மனைவிடமிருந்து பெறப்பட்ட 1,200 லட்சம் ரூபாவில் 200 லட்சம் ரூபாவை மீண்டும் அவரிடம் கையளிப்பதற்காக நுகேகொட நாவல விஜயபாக மாவட்டத்தில் உள்ள விஜயதாச ராஜபக்சவுக்கு சொந்தமான வீட்டில் வைத்து இந்த பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் சட்ட உதவி பணிப்பாளர் சட்டத்தரணி அனுஷா சம்பந்தப்பெரும நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஊழியர் நம்பிக்கை நிதியம் கட்டணம் செலுத்தல் தொடர்பில் முக்கிய அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் 15 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட அனைத்து நிறுவனங்களும் இனிமேல் தங்களின் ETF பங்களிப்பு செலுத்துதல்களையும் மாதாந்த அறிக்கைகளையும் முற்றிலும் டிஜிட்டல் வடிவத்தில் மட்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இதன் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்த வேண்டிய ETF பங்களிப்பு செலுத்துதல்கள் தொடர்பில் இந்த உத்தரவு கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அந்த நிதியம் தெரிவித்துள்ளது. பொலனறுவை அரலகன்வில பகுதியில் குடும்ப தகராறின் காரணமாக கணவர் நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்த இளம் மனைவியொருவர் உயிரிழந்தார். அரலகன்வில போலீஸ் பிரிவின் பிம்பக்குண பகுதியில் நேற்று இரவு இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதலில் படுகாயங்களுடன் அரலகன்வில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறு உயிரிழந்த பெண் 29 வயதுடைய பெண் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை தொடர்பாக பெண்ணின் கணவனை கைது செய்ய அரலகன்வில போலீசார் மேலதிக விசாரணைகளை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 57,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் பதிவான ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 57,668 உயர்வடைந்துள்ளதோடு டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. நாட்டில் டெங்கு பரவலின் தீவிரம் கணிசமாக அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டும் வகையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் புதிதாக 1,253 டெங்கு நோயாளர்கள் நாடளாவிய ரீதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ச குடும்பத்தின் மிக நம்பிக்கைக்குரியவரான முன்னாள் கடற்படை தளபதியும் ஓய்வு பெற்ற அட்மிரலுமான வசந்த கருணாகுட கைது செய்யப்பட்டுள்ளமை அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 2008 முதல் 2009 காலப்பகுதியில் கொழும்பில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு கப்பம் கோரப்பட்ட பின்னர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரதான சந்தேக நபராக இவர் மீது நீண்ட காலம் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ராஜபக்சர்களின் அரசியல் செல்வாக்கு மற்றும் அதிகார பலத்தின் மூலம் இந்த வழக்கிலிருந்து அவர் தப்பித்து வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையானது ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு விழுந்த பலத்த அடியாக பார்க்கப்படுவதோடு இறுதிப்போர் மற்றும் அதன் பின்னரான காலத்தில் நடைபெற்ற கடத்தல் விவகாரங்களின் பல ரகசியங்கள் அம்பலப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் தமிழ் பெண்ணொருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முக்கிய வாக்குமூலங்களை வழங்கியுள்ளார். கொழும்பில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு கப்பம் கூறப்பட்ட பின்னர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரதான சந்தேக நபராக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள அவர் இறுதிப்போர் மற்றும் அதன் பின்னரான காலப்பகுதியில் நடந்த கடத்தல் விவகாரங்கள் தொடர்பில் அறிந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் விடுதலை கூட்டணியின் பொதுச் செயலாளரும் மூத்த அரசியல் தலைவருமான ஆனந்த சங்கரிக்கும் வெளிவிகார அமைச்சர் விஜித கேரத்துக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பில் வெளிவிகார அமைச்சர் விஜித கேரத் தன்னுடைய உத்தியபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் விடுத்துள்ள பதிவில் இலங்கையின் மூத்த அரசியல் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான
வி ஆனந்த சங்கரியை சந்திப்பதற்கான நல்வாழ்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த சந்திப்பில் தனது நீண்டகால அரசியல் அனுபவங்களை அவர் என்னுடன் விரிவாக பகிர்ந்து கொண்டார். நாட்டின் அரசியல் துறையில் அவர் ஏற்படுத்திய சிறிய முன்னுதாரணங்களையும் நாட்டுக்காக ஆற்றிய பாரிய பங்களிப்புகளையும் நான் பாராட்டுகிறேன். அத்துடன் அவருக்கு என்னுடைய நன்றியை மதிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து அணு ஆயுத பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த அமெரிக்கா செப்டம்பர் மாதம் வரை ஒரு ரகசிய திட்டத்தை வகுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் முழுமையாக திறப்பது மற்றும் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்துவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தற்போது ஈரானில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கப்பட்டுள்ளன. கமேனியின் மரணத்தை தொடர்ந்து அவரின் மகன் முஜ்தபா கமேனி புதிய உயர்மட்ட தலைவராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் அமெரிக்காவுடனான தற்போதைய சமாதான பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஜப்பானில் யவடா நகர மேயரான 35 வயது பெண்ணொருவர் ஷோகா கவாடா பிரசவகால விடுமுறை எடுக்கப் போவதாக அறிவித்துள்ளமை அந்த நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பான் வரலாற்றில் பிரசவகால விடுமுறை எடுக்கும் முதல் மேயர் இவராவார். ஜப்பானில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் பிரசவகால விடுமுறை எடுப்பதற்கான சட்டப்பூர்வ கட்டமைப்பு எதுவும் தற்சமயம் இல்லை. இதனால் கவாடா அதிகாரப்பூர்வமாக விடுமுறை எடுக்காமல் தனக்கு வழங்கப்பட்ட உரிமையின் அடிப்படையில் தன்னுடைய துணை மேயரிடம் தற்காலிகமாக பொறுப்புகளை ஒப்படைத்துள்ளார். தன்னுடைய பிரசவ தேதிக்கு 2 மாதங்களுக்கு முன்பும் பிரசவத்துக்கு பின்பு 2 மாதங்களும் என மொத்தம் 4 மாதங்கள் அவர் விடுமுறையில் இருக்க திட்டமிட்டுள்ளார். ஐரோப்பிய கண்டத்தை உலுக்கி வரும் வரலாறு காணாத கடும் வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ் நாட்டில் மட்டும் ஜூன் மாதத்தின் கடைசி வாரத்தில் 2000க்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளன. பிரான்சில் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி வரலாற்றில் மிக அதிகமாக பாரிஸ் நகரில் 41°C வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதனால் ஜூன் 22 முதல் 28 வரையான காலகட்டத்தில் மரணங்களின் எண்ணிக்கை 29% உயர்ந்து 20,025 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாரிஸ் நகரில் மட்டும் மரணங்கள் 62% அதிகரித்துள்ளதாக தெரிய வருகிறது. உக்ரைன் நடத்திய தாக்குதல்களால் ரஷ்யாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு கடும் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் மாஸ்கோ உள்ளிட்ட நகரங்களில் உள்ள வாகன ஓட்டிகள் சீன மின்சார வாகனங்களை வாங்க படையெடுத்து வருகின்றனர். முன்பு மாதத்துக்கு 2 அல்லது 3 மின்சார கார்களை மட்டும் விற்க வந்த மாஸ்கோ கார் விற்பனை நிலையம் ஒன்று தற்போது நாளொன்றுக்கு 2 முதல் 3 கார்களை விற்பனை செய்து திணறி வருகிறது. ரஷ்ய சந்தையில் ஹீலி, டாங்ஃபெங் போன்ற சீன நிறுவனங்களின் மின்சார வாகனங்கள் தற்போது ஆதிக்கம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.